டிராவலிங் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுல ஜாதி, மதம் கடந்து அனைத்திலும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்வியூக்கு வராத, வீடியோ ப்ரொமோஷனுக்கு வராத, ஆடியோ லான்ச்சுக்கு வராத, கடவுளே அப்படின்னு சொன்னா அஜித்தேன்னு கத்தக்கூடிய ஒரு கோரஸ் நிலை இந்த உலகத்துல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட அப்டேட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா உண்மைதான். அவர் தொடக்க காலத்துல நிறைய கார் ரேஸ்லயும் பைக் ரேஸ்லயும் கலந்துகிட்டு இருக்காரு. ஆனா அந்த விடாமுயற்சியில் மீண்டும் மீண்டும் அதை விட்டு கொடுக்காமல் இன்று தொடர்ந்து ஒரு கார் ரேஸ்ல, அதுவும் தமிழகத்தினுடைய முன்னிலையில இன்னைக்கு நடக்க போகுது. அதுவும் எங்க துபாயில படம் ரிலீஸ் ஆனா எல்லாரும் தியேட்டருக்கு முன்னாடி அவருடைய ரசிகர்கள் இருந்த காலம் உண்டு. இன்று அதே ரசிகர்கள் பல இடங்களில், கிரிக்கெட் ஆடும் இடங்களில், ஃபுட்பால் ஆடும் இடங்களில் அவருடைய படத்தினுடைய அப்டேட்டை கேட்க தொடங்கிய நபர்கள் இன்று சொல்ல முடியாது, அதே துபாய்க்கு சென்று அவருடைய கார் ரேஸும் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். எனது அஜித் கார் ரேஸ்ல கலந்துக்கிறாரா? அதுவும் சர்வதேச போட்டிகள்யா. துபாய் போன்ற இடங்கள்ல சர்வதேச போட்டிகள், ஐரோப்பிய பந்தயக்காரர்கள் கூட அதுல ஆடுவாங்க. இதுல எப்படிப்பா தமிழகம் முன்னிலை அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, அஜித் தான் தமிழகத்தை முன்னால நிறுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் SDAT அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளை தன்னோட கார்ல பதிவிட்டு இருக்கிறாரு. இதன் மூலயமாக உலக அரங்கில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கும், அந்த ஒரு பிரபலம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பெருமைப்பட்டு கொண்டார். அந்த நேரத்தில் தான் ஒரு விமர்சனம் கூட எழுந்தது. என்னன்னு சொல்லிட்டு, டிவிகே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு விஜய், அதனால வந்து எதிர்ப்பதத்துல அஜித்தை இறக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கிறாங்க நம்முடைய டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் எழுந்தது. ஆனா அது முற்றிலும் வந்து அது எந்த விதத்தில் பார்க்கப்படுமோ அந்த விதத்தில் பார்க்கப்படும். ஆனா அரசியல் சார்ந்தோ அந்த ஒரு காரியத்திற்காக அஜித்தை பயன்படுத்தவில்லை, அவர்கள் பயன்படுத்தவில்லை. அஜித் தன்னுடைய விடாமுயற்சியின் மூலம் ஆல்ரெடி நிறைய கார் ரேஸ் பைக் ரேஸ்லாம் கலந்துக்கிட்டாரு. அந்த வகையில இன்னைக்கு அவர் ஒரு போஸ்ட் கொடுத்திருப்பாரு. ஆட்டோட்ரோம்ல தான் பயிற்சி செய்யறாங்க, தீவிரமான பயிற்சி, அந்த போஸ்ட் அந்த ரேஸ் எல்லாமே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து சுரேஷ் சந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் யாருன்னு கேக்குறீங்களா, அஜித்துடைய மேலாளர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தினாரு. ஃபேன்ஸும் ட்விட்டர்ல வந்து ஒரு பக்கம் தெரிச்சு விட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் மாதிரி இருந்துச்சு ஒரு சில வினாடி காட்சிகளே. அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு வராத சந்தோஷம், அவருடைய படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்து கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டும் போது கூட அவருக்கு அந்த முகத்துல சந்தோஷம் இல்லை. அந்த கார் பக்கத்துல அந்த ஹெல்மெட்டோட நிற்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு வெளிப்பட்டு இருந்தது. அது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையிலேயே பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போதுதான் ஒருத்தர் சந்தோஷப்படுவான்றது இதுவே மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுகிறது. அவர் எந்த கார்லப்பா பயிற்சி செய்யறாரு, எந்த காரப்பா ஓட்ட போறாரு ரேஸ்லன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல, போர்ஷ் GT3 கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார். அந்த காரோட மதிப்பு 4 கோடி. இந்த 4 கோடி இருக்கக்கூடிய இந்த ஒரு கார்ல தான் அவர் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. விளையாட்டுலயும் அதை தான் பயன்படுத்த போறாரு. கிட்டத்தட்ட வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரேஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாக் வைஸ் தான் அது நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நடக்க போற விஷயத்தை அஜித் ரசிகர்கள் எந்த விதத்தில் கொண்டாட போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு விமர்சனத்தை மறுபடியும் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த காரோட கலர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு கலந்து இருக்கிறதுனால மறுபடியும் விஜய் அவர்களை அஜித் அவர்கள் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து ஒரு கிளப்பி விட்டு இருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் தீப்பந்தமா பத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தலவெறியன் தளபதி தொண்டன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒரு கோட்ஸ் படி இன்னைக்கு அஜித் அவர்கள் அந்த ஒரு நிறத்தை அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒரு பக்கம் தெரிக்க விட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது அஜித்தினுடைய ரேஸை பற்றி. இது மட்டும்தான் நீ கொடுக்க வந்த அப்டேட்டாப்பா? அப்படிலாம் இல்லைங்க. ஒரு பக்கம் குட் பேட் அக்லி, அதுக்கப்புறமா விடாமுயற்சி, மகிழ் திருமேனியினுடைய விடாமுயற்சியும் ஆதவ் ஹரிச்சந்திரனுடைய குட் பேட் அக்லியும் வெயிட்டிங்ல இருக்கு. அதனுடைய அப்டேட் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா இதை விட தீயா பத்திக்கும். ஆனா இந்த ஒரு போஸ்ட், அந்த கார் பக்கத்துல நிற்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு படம் ரிலீஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் அந்த போட்டோக்கும், அவர் வச்சிருக்கக்கூடிய ஹெல்மெட்டுக்கும், அந்த SDATக்கும், அந்த காரோடைய கலருக்கும், அஜித்துடைய முகத்துக்கும், அந்த ஒரு பிராண்ட் அம்பாசிடருக்கு இன்னைக்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி இந்த கார் ரேஸ் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா துபாயில 3 நாள் நடக்க போகுது. இந்த ஈவெண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிச்லி 24H சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட்ல 3 நாள் அஜித் அவர்கள் அந்த இடத்துல
கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. இப்பொழுது அவர் பயிற்சி மேற்கொள்றது அவருடைய டீமோட பயிற்சி. அதுவும் இல்லாம வீரர்கள், சக வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவர் தான் வந்து அதுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடியவர். ஸோ அவருடைய கீழே வந்து பயிற்சி பெறுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி சக வீரர்களும் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இதுல உன்னிப்பா அவர் முதல்ல சொன்ன வார்த்தை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராவல் பண்ணுங்க, புத்துணர்வு கிடைக்கும். இதுதாங்க உண்மை. படத்துல ஒரு பக்கம் 200 கோடி வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து படத்தை டிராப் பண்ணிட்டு முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா நிறைய படம் பண்ணலாம்ல, பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். எப்படி டிவிக்கு விஜய் அவர்கள் நான் உச்சத்துல இருக்கும்போது அதை உதறட்டி வர மாதிரின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அவராவது பரவாயில்ல, இன்னொரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்காக செல்கிறார். அது எந்த வழியில வேணாலும் போகலாம். ஆனா இவரு 200 கோடியை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அடுத்த வருமானத்திற்காக அவர் செல்லவில்லை. ஒரு பக்கம் என்ன பண்றாரு, அடுத்த டிராவலிங், துப்பாக்கி சூடு, திருச்சியில வந்து பல பதக்கங்களை வென்றெடுத்தார். ஸோ இந்த மாதிரி கன் ஷூட்டிங்ல போயிட்டு அதுக்கப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டியில ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சது, அதாவது என்ன சொல்றது, உதவி பெறுவதற்காக ட்ரோன் மூலமா கண்டுபிடிச்சது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி டிராவலிங்ல எங்கிருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துல போய் முடிக்கணும், அதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இவர் படத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, தனக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணார். அதே மாதிரிதான் தன்னுடைய ரசிகர்களுக்கும் அறிவுரை சொன்னார். தலன்றதை தூக்கிடுங்க, இதுக்கப்புறம் அஜித்தின் கால் பண்ணுங்க, ஏன் பின்னாடி ஒடியாராதீங்க, படத்தை பாருங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு. மற்றபடி ஆக்ரோஷமாவோ எந்த விதமாவோ நீங்க பயன்படுத்தாதீங்க. அதே பாணியில கமல் அவர்கள் உலகநாயகன் என்ற பட்டத்தை துறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு தான் அவரும் வந்து ஒரு பக்கம் அந்த பட்டத்தை துறந்தாரு. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே புரியுது. இதுக்கப்புறம் மக்களை வந்து நம்மளுடைய பக்கத்துல இழுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல அஜித் வந்து முன்னெச்சரிக்கையாவே இருந்து விட்டாரு. ஏன்னா தொடக்க காலத்திலேயே ரசிகர் மன்றத்தையே கலைச்சவர்ல. ஸோ அந்த வகையில ஏன்னா அவன் வெறியா இருக்கட்டும், இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இன்னைக்கு 200 கோடி அப்படின்றது வந்து சாத்தியமா இருக்கிறது ரசிகர் மன்றம் வைத்திருந்தால் மட்டுமே. ஆனா ரசிகர் மன்றத்தை ஒருத்தன் கலைச்சிட்ட பிறகு ஆடியோ லான்ச்சுக்கு அவன் பேரை சொன்னாலே அது கூட்டம். இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து கதறல் சத்தம்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அது அஜித்துக்கு மட்டும்தான் அமைஞ்சது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார் ரேஸ்ல ஒரு பக்கம் எங்க இருந்து முதல்ல தொடங்குனதும் அந்த மாதிரி ரேஸ்ல தான், ஒரு பக்கம் முடிக்கிறதும் ரேஸா தான் இருக்கணும். எப்படி தலை தோனி ரன் அவுட்ல ஆரம்பிச்சு ரன் அவுட்லயே முடிச்சாரோ, இந்த தலையும் ரேஸ்ல தொடங்கி ரேஸ்லயே முடிக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட இந்த ரேஸ்ல பங்கு பெறுகிறார். ஆனா படம் ரிலீஸ் ஆனா படம் நல்லா இருக்கா, இல்ல தோத்துருச்சா, இல்ல ஃபிளாப்பா, ஹிட்டா அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல அஜித் அவர்கள் ரேஸ்ல இந்த வயசுல கலந்துகிட்டதே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அவருடைய தொடக்கம் முதலே முடிவு வரை விடாமுயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னமும் முயற்சியில் ஈடுபட்டே கொண்டிருக்கிறார். புதுவிதமான ஒரு புத்துணர்வை பெற வேண்டும் என்பதற்காக புது புது விஷயங்களை கையாள்றாரு. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது அவர் ஒரு நடிகராக செய்யும் விஷயங்கள் அத்தனையுமே ஒரு பெருமைக்குரியதான். நான் பணம் மட்டும் சம்பாதிக்கணும் நடிக்கல, ஒரு பக்கம் எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு மாறுபாட்டு வழிக்கும் போகல. ஆனால் அவருக்கு பிடிச்ச விஷயத்தை அவரு பண்றாரு. ஸோ நம்ம துபாயில அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட பல ரசிகர்கள் அந்த இடத்துல காத்துட்டு இருப்பாங்க. எப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு வலிமை அப்டேட் அப்படின்னு துணிவு அப்டேட் சொல்லிட்டு கேட்டாங்களோ, அதே மாதிரி துபாயில அங்க நடக்கக்கூடிய அந்த ரேஸ் பந்தயத்துல கண்டிப்பாக எல்லோருமே இந்த ஒரு அப்டேட்டை, அதாவது விடாமுயற்சியினுடைய அப்டேட்டு, அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி அப்டேட்டை கேட்பாங்களான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த ரேஸோட ஈவெண்ட் வந்து துபாயில ஜனவரியில நடக்குது. வெயிட் பண்ணி அப்டேட் என்னன்றது, எது ரேஸோட அப்டேட் என்ன, ஒரு பக்கம் படத்தோட அப்டேட் என்ன, வெயிட் பண்ணி பார்ப்போம்.